ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிட்ஸ். இன்றைக்கி ஒரு க்யூட்டாக ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கேஸ்கெட் அப்புறம் இந்த கயிறு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். இப்போ இந்த கயிறை ஃபஸ்ட்டு இந்த கேஸ்கெட்டில் வச்சு சுற்றிக்கணும் ஃபுல்லாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது ஹாட் க்ளூ பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நல்லா ஒட்டிக்கோங்க ஃபுல்லாக. கொஞ்ச நேரம் அது காயட்டும், அதுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக இதை மாதிரி உள்ளே விட்டு எடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கயிறை குட்டியாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. குட்டியாக ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டேன். ஏன் இந்த கயிறு எடுத்துருக்கேன்னா, இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் நெஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட்டோட கேப் இருக்கு இல்லையா, இல்லை வாட்டர் பாட்டில் கேப்பு, பெயிண்ட் பாட்டில் கேப்பு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேர் இருந்தது என்கிட்ட. அப்படி இல்லாட்டினா நீங்கள் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அது கூட தேங்காயோட அந்த இதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா, அந்த கயிறு அந்த வேரை வச்சு ஃபுல்லாக அதில் நெஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிங்கனாவே அது ஒரு நெஸ்ட்டு மாதிரி இருக்கும். அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு நெஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோல் பண்ணி வைங்க. அப்போ தான் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் வருதுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹாட் கன் யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி பார்த்தேன், அதுலேருந்து தான் நான் எடுத்து பண்ணேன். இதே போல் நான் ஒரு 5 செஞ்சுக்கிட்டேன். 5 நெஸ்ட்டு வர மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா சைட்ஸில் இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி உள்ளெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பேர்ட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த 5 மட்டும் பண்ணிக்கோங்க. இது போல் 5 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் அந்த ஆல்ரெடி ஒரு ரோல் பண்ணோம் இல்லையா, அதில் இதை மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கோங்க. இது எனக்கு அந்த நம்ம வீடெல்லாம் பெருப்போம் இல்லையா, ப்ரூம் ஸ்டிக், அதுலேருந்து தான் எடுத்தது தான் அந்த குச்சி. ஸோ அந்த குச்சி அந்த ஹைட் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அது வெயிட் தாங்கணும் இல்லையா, அதுக்காக நான் லைட்டாக விட்ட மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கை. எனவே நம்ம அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம், அதனால் அது தெரியாது. இப்போது இந்த நெஸ்ட்டு மாதிரி பண்ணதை, அந்த கேப்பில் பண்ணதை நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு வேணுமோ அதை ஹாட் கன் யூஸ் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போல் நான் இங்கே கீழே 2 எனக்கு வேணுன்றதுக்காக அங்கேயும் அது பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா நிற்கும் ஸ்ட்ராங்காக. இது போல் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொன்று நான் கீழே 2 மேலே 3 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் நான் அது போல் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீழே 2 வச்சுட்டேன். அதே போல் இங்கே மேலேயும் நான் 3 வைக்க போகிறேன். மேலே அந்த ஸ்டிக்கில் படுற மாதிரி, ஸ்டிக்கில் நல்லா இப்போ உங்களுக்கு அது ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால ஹரிசாண்டலாக நீங்கள் அந்த ஹாட் கன் போட்டு வச்சுக்கோங்க. இது போல் 3 நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிக்காததுனால இப்படி கோணலாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 கலர் உள்ளன் எடுத்துக்கிட்டேன், உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நான் ஆரஞ்சு, எல்லோ அண்ட் க்ரீன் 3 கலர் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு நோட்டில் வெர்டிக்கலாக இருக்கு இல்லையா நோட்டு, அதில் நீங்கள் நான் 15 ரவுண்ட்ஸ் சுற்றிக்கிட்டேன். இது போல் நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த எண்ட்லேயும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே நடுவில் சென்டராக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 த்ரெட்டையும் இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா 3 கலர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. ஒன்று வெர்டிக்கலாக வச்சு, ஒன்று ஹரிசாண்டலாக வச்சு, இந்த ஹரிசாண்டலாக வச்சதில் அதே கலரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஆரஞ்சில் நாட் போட்டுக்கணும். இது பாருங்கள், இது போல் ஒரு செக்யூர்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் அந்த சைடும் போடணும். இது நம்ம பேர்ட்ஸ் வச்சா தான் அது கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக தெரியும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் வைக்கிறதோட நீங்களே செஞ்சு வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் ரெடிமேடாக இருக்கிற பேர்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் நான் உள்ளன்லேயே செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே நாட் போட்டுக்கிட்டேன். 2 சைடுமே நாட் போட்டுட்டு
வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு ஒரு வின்ச்சிம் மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இல்லை வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இது வச்சுருக்கிறது. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இதான் ஃபேஸ் பார்ட்டு. இதை வந்து இப்படி சுற்றிட்டு இங்கே க்ரீன் கலர் வச்சுக்கணும். க்ரீன் கலர் வச்சதுக்கப்புறமா நடுவில் ஒரு அந்த பேர்டோட பாடி வரணுன்றதுக்காக பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் வச்சுட்டு இதுக்கு மேலே இது வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இது ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வச்சுட்டு அப்புறம் க்ரீன், இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி வச்சு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு உள்ளன் வச்சுட்டு அந்த க்ரீன் கலரில் வைக்கிறீங்க இல்லையா, அதனால் க்ரீன் கலர்லேயே நான் வந்து வச்சு டைட்டாக வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ராஸாக வரது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் அந்த ஃபெதர்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பீக்ஸ்லாம் வைக்கணும் இல்லையா, அதனால் நான் ஐக்கு வந்து 2 மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் பெரிய சைஸ் கடுகு இல்லை வந்து அந்த பின் இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் பின்னு, அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நான் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகு வச்சேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. மிளகு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் நான் அது வச்சு பார்த்தேன். பாருங்கள், மிளகு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சார்ட் பேப்பரில் பீக்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் இருந்தது, அதில் நான் வந்து பீக்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அது பீக்ஸ் எப்பயுமே பீக்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஓப்பனாக இருக்க மாதிரி சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, பீக் மாதிரி. அப்புறம் நான் வந்து பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த மிளகு வச்சது ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் அதெல்லாம் எடுத்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டேன். பிளாக் கலர் ஸ்டிக்கர் வச்சுட்டேன். ஸ்டிக்கர் போட்டு நம்ம வைப்போம் இல்லையா டெய்லி, அதையே தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து ஹாட் கன் யூஸ் பண்ணி க்ளூ பண்ணிவிட்டு அந்த நெஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போய் அதை நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கீழே குனிகிற மாதிரி வேணும்னா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வேணும்னா, எப்படியோ உங்களுக்கு எந்த இஷ்டமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நான் 5 பேர்ட்ஸையும் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது இப்படியே விட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை இல்லையா. ஸோ அதனால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளார்ஸ்லாம் நான் ஃபோம் ஷீட்டில் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கிளாத்தில் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் பீட்ஸ்லாம் ஆட் பண்ணேன். ஃப்ளார்ஸ் மட்டும் பண்ணுறது நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போது இது வந்து நான் ஜஸ்ட்டு இதை டெக்கரேட் பண்ணால் எப்படி இருக்கும் இதை வச்சுன்றதுக்காக பார்த்தேன். அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக லீஃப் நம்ம ஃப்ளார் வேஸ் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அதில் இருக்க லீவ்ஸ் எடுத்துகிட்டு நான் வச்சுருந்தேன். அப்புறம் நான் ஃபோம் ஷீட்ஸ்லேயும் கொஞ்சம் லீவ்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு இதில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ளார்ஸு, லீஃபு, ஃபெதர்ஸ் அந்த மாதிரி உள்ளனில் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது வந்து ஃபஸ்ட்டு லீஃப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் லீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளார்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த எல்லாத்தையும் ஹாட் கன் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் லீவ்ஸை. அதுக்கப்புறமா ஃப்ளார்ஸை வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ, இது நான் பார்த்தீங்களா கிளாத்தில் பண்ண ஃப்ளாரு. அந்த ஃப்ளார் செய்கிறதுக்குன்ட்டே ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தில் பண்ணது இது. இதை வந்து அந்த 2 லீஃப் நடுவில் வச்சுட்டேன். அப்புறம் அங்கங்கே இருக்க கேப்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து ஃப்ளார்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு பெரியசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கோங்க, இல்லை குட்டியாக வேணாலும் குட்டியாக பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணி வச்சிடலான்ட்டு யோசித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்றும் ஒரு சைஸில் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வாங்கினதுன்னே சொல்லுவாங்க, கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும், நம்ம பண்ணோன்னே சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ளார்ஸு இதெல்லாம் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக நான் லீவ்ஸு, ஃபெதர்ஸு அதெல்லாம் ஃபோம் ஷீட்லாம் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஆட் பண்ணுறதுக்காக கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்கே அந்த கயிறு தெரியுதுல்ல, அந்த கயிறில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கயிறில் வந்து நம்ம கோல்டு மெட்டாலிக் கொடுத்துருக்கோம். இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இன்னும் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இது எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே கொடுத்துக்கோங்க. நான் இங்கே மேலே மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளேயும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு
த்ரெட் மாதிரி ஒன்று வச்சு இதை வந்து நான் ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம கட்டலாம் அப்படின்றதுக்காக கட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க, அந்த பிளேஸில் செக்யூராக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி இப்போ இது போல் ஒரு நாட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து தொங்க விடுங்க. நான் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் தொங்க விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காது. தோட்டத்தில் அந்த செடியோடையும் இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது இது அழகாக ஒரு பேர்ட்ஸு வந்து அங்கே உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குது. அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நேச்சரோட ரொம்ப அழகாக ஒத்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிராஃப்டி கிட்ஸுன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.